ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டே இருந்தாய் அல்லவா? அதற்கான நல்ல விஷயங்களையே சொல்ல நான் வந்துவிட்டேன். ஏகப்பட்ட விஷயங்கள் உன் வாழ்வில் நடக்காமல் இன்னும் காத்து கொண்டு இருக்கிறது. அந்த விஷயமெல்லாம் தெரிய வந்தால் நிச்சயமாக நீ மிக மிக சந்தோஷப்படுவாய். உன் வாழ்வில் இதுவரை நடந்த விஷயங்களை தானே உனக்கு தெரியும். நடக்காமல் காத்து கொண்டு இருக்கும் விஷயங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கிறது. ஆனால் இதற்கு மேல் எந்த ஒரு ஆபத்தான விஷயங்களும் வராது என்பதே உண்மையானதா. இதற்கு முன்பு நிறைய விஷயங்களுக்காக காத்து கொண்டு இருந்தாய். இன்று நடக்கும், நாளை நடக்கும் என்று பொறுத்து கொண்டே இருந்தாய். ஆனால் உன்னுடைய பொறுமைக்கான பரிசை நீ பெறப்போகிறாய் என் தங்கமே. வாழ்வில் சுபமங்கள செய்தியானது உன் காதுக்கு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எதிர்பார்க்காத சில விஷயங்கள் உன் வாழ்வில் தேவையில்லாமல் நடந்து உன் மனதை காயப்படுத்தி விட்டதல்லவா? ஆனால் இதற்கு மேல் அந்த விஷயங்களானது நடக்காமல் நல்ல விஷயங்களாகவே நடக்கும்படி நான் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டேன். காலங்கள் உன்னை நிச்சயமாகவே கலங்க வைத்தாலும் இந்த சாயான நான் உன்னை வாழ வைத்தே வேடிக்கை பார்ப்பேன். நீ என்னுடைய பிள்ளை. உன்னை எப்படி நான் கண்கலங்க வைப்பேன் சொல்? கலங்காதே என் கண்மணியே. வாழ்வில் ஒளிமயமான மாற்றத்தை நான் உனக்கு தருவேன். எதிர்பார்க்காத பல இன்பங்களையும் பல விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்வாய். வாழ்வில் சந்தோஷமும் படுவாய். சில விஷயங்கள் சில சமயம் எல்லோருக்கும் பிடிக்கும். சில விஷயங்கள் சிலருக்கு பிடிக்காது. பிடிக்காது என்று சிலருக்கு பிடிக்கிறதே சிலருக்கு பிடிக்கவில்லையே என்று பார்த்து ஒவ்வொரு விஷயங்களாக செய்யாதே. உனக்கு என்ன விஷயங்கள் பிடித்துள்ளதோ அதை மட்டும் செய். ஏனென்றால் ஒவ்வொருத்தவர்களுக்கு ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் பிடிக்கும். நீ செய்வது சிலருக்கு பிடிக்கும், நீ செய்வது சிலருக்கு பிடிக்காது. அதனால் யாருக்கும் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் இவர்களுக்கு இது பிடிக்குமா அவர்களுக்கு அது பிடிக்குமா என்று பார்க்காமல் வாழ்க்கை உன்னுடையது. உனக்கு பிடிக்குமா, செய்தால் நீ அதை ரசித்து வாழ்வாயா என்று மட்டும் பார். நிச்சயமாக நல்லதொரு வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து நீ ரசிக்கிறாயோ, எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பிக்கிறாயோ, அப்பொழுதுதான் வாழ்வில் நல்லதொரு மாற்றமே கிடைக்கும். நீயே இப்படி பயந்து மற்றவர்களுக்காக இருந்து கொண்டு இருந்தாயானால் எப்படி தங்கமே வாழ்க்கையை ரசித்து வாழ முடியும்? புரிகிறதா? அதனால் வாழ்க்கையை எப்பொழுதும் ரசித்து வாழ, எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ்ந்து வா. கவலைகள் வேண்டாம். இன்று கவலைகள் இருக்கும், நாளை வாழ்வில் சந்தோஷமாக கூட மாறும். அதனால் கவலைகளை மட்டும் தூக்கி சுமக்காதே. நிம்மதியும் சகல ஐஸ்வர்யத்தையும் தூக்கி சுமந்து கொள். வாழ்வில் மங்களகரமான நிறைய விஷயங்கள் உன் வாழ்வில் நடக்கும். இந்த சாயான நான் உன் கூட இருக்கும் பொழுது உனக்கு எந்த ஒரு தவறும் நடக்காது என்பதை மனதில் நீ வைத்துக்கொள். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.